இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உலகத்துல நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா செத்தவன் செத்து போய் சும்மா தான் இருப்பான். செத்தவன் செத்து போய் சும்மா தான் இருப்பான். அதை தூக்கிட்டு போறவன் ஆடுவான். புரியுதா? உலகத்துல பார்த்திருக்கீங்களா? செத்தவங்களை பார்த்திருக்கீங்க, அவன் பேசாம தான் இருப்பான். இவன் வரவே தான் கட்டி பிடிச்சா இருப்பான். என்னமோ இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு சத்தம் கேட்காத மாதிரி, அந்த ஐயாவுக்கு சத்தம் கேட்காத மாதிரி, இவன் செத்தோட்டி தான் அம்மா அப்பா தாத்தா எல்லாம் எப்படா வருது செத்தோட்டி. அது காதுக்குள்ள வந்து அழுகுவாங்க, அது கண்ணத்துக்குள்ள வந்து அதுதான் கட்டி பிடிச்சி அழுகுவாங்க. ஆமென், சோத்திரம். செத்தத்துக்கு பிற்பாடு செத்தது சும்மா தான் இருக்கும், இருக்கவே ஆடுவான். ஆமென். போனால் சும்மா தான் போகும் ரோட்டில், ஆனால் இங்கே தான் ஆடிக்கிட்டு போவான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆட்டம் ஆண்டவருக்காக இல்ல, நீ பரிசுத்த ஆட்டம் ஆட வேண்டும். பரிசுத்தமாக தேவனை துதித்து நீங்க ஆராதிக்க வேண்டும். ஆமென், சோத்திரம். அந்த ஆட்டம் நீங்க ஆடுற ஆட்டம், சபையில குதிக்கிற புதிய ஆராதனை, அந்நிய பாச எல்லாம் தேவனுக்கு பிரியமானது. ஆமென், சோத்திரம். அல்லேலூயா. இப்போ உலகத்தான் தூக்கிட்டு போறானா, இறந்தவங்களை தூக்கிட்டு போய் அதுக்கு பின்னால ஆடிக்கிட்டு போறவங்க எத்தனை பேர். ஆமென், சோத்திரம். அல்லேலூயா. நம்ம வாய் பேசாம தான் இருக்கும், ஆனா விசில் அடிக்க ஆரம்பிச்சா சத்தம் வந்துடும். அல்லேலூயா. அதுல தான் ஒரு பெருமை இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தூரத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு பார்ப்பான், காது கேட்கலாம், விசில் அடிச்சோட்டு என்ன செய்வான், திரும்பி பார்ப்பான். அப்பதான் என்ன செய்வோம், இங்க வா அப்படி. நாமே சோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவன் அதைத்தான் சொல்றார், நீ தேவனை ஆராதிக்கும் போது ஏதாவது ஒரு மின்மிட் வரணும், ஒரு மின்னல் வரணும். உனக்கு ஆண்டவருக்கு ஒரு மின்னல் சத்தம் வரணும், ஒரு இடி இடிக்கிற சவுண்ட் கேட்கணும். சபையில ஒரு காதுகள்ல இடி இடிக்கிற சவுண்ட் கேட்கணும். அப்பதான் அந்த சத்தம் உனக்கு துணிக்கும். புரியுதா? இப்ப மழை நேரத்தில் உங்களுடைய கதவுகள் அடைச்சிட்டுருங்க, டம்மு டம்முன்னு என்ன செய்வீங்க, உங்க இறுதி எங்க ஓடுது, பயங்கரம் ஓடாது. டிவி ஆஃப் பண்ணு, ஏன்னா டிவி போயிடும். இடியில் என்ன செய்யணும், டிவி போயிடும். அதனால டிவி ஆஃப் பண்ணு. டிவி ஆஃப் பண்ணிட்டு தான் திரும்ப இடி இடிக்கும் போது சொல்லுவோம், அடாடா இடி இடிக்குது, பயங்கரமான சவுண்டா இருக்கு அப்படின்னாமே சோத்திரம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அதான் முழக்கம் போட்டு கொண்டிருக்கிறது, அதான் திட்டம். ஆமென், சோத்திரம். அல்லேலூயா. ஒரு மின்வெட்டு வருது, ஒரு சத்தம் வருது, நான் தேவனுடைய சத்தமா மாத்திரமே இருக்க வேண்டுமே ஒழிச்சு உலகத்தின் சத்தம் என்னுடைய காதுகளில் துணிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வது எத்தனை பேர் சொல்ல முடியும்? சபையில எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இந்த சத்தத்தை உச்சரிக்க முடியும்? ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா அது தேவனுடைய சத்தம், நீங்க கேட்க வேண்டும். ஆமென், சோதரன். இன்னைக்கு நிறைய வீட்டில் போய் கதவு தட்டினா டிவி சவுண்டு தான் கேட்கணும் ஒழிஞ்சு நம்ம கதவு தட்டுற சவுண்டு கேட்காது. அதனால நிறைய வீட்டுக்கு ஊழியத்துக்கு போய் ரிட்டர்ன் வர வேண்டியதா இருக்கு, நிறைய போய் பார்த்துட்டு திரும்ப வர வேண்டியதா இருக்கு. ஆமென். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தேவன் உங்க மேல என்ன செய்வார். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உலகத்துல நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா செத்தவன் செத்து போய் சும்மா தான் இருப்பான். செத்தவன் செத்து போய் சும்மா தான் இருப்பான். அதை தூக்கி